டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ் நீங்கள் இப்போ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இப்போ தான் பிகினர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதாவது ஜிஎஸ் நம்ம எப்போவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா வேகான சிலபஸ்ஸு. ஸோ அந்த சிலபஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு 50 லெசன்ஸை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி துரணா அகாடமிலேருந்து ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி, அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் எத்தனாவது லெசன் முதற்கொண்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்ரஃபிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஐஎன்எம், அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் இந்த 50 லெசன்ஸுமே எந்த கிளாஸில், அதாவது 8th இருக்கா 10th இருக்கா, அதுக்கப்புறம் எத்தனாவது லெசன் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வேணுன்னா அவங்களோட டெலகிராம் சேனலில் இருக்குது, நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 50 லெசன்ஸுமே அதாவது அந்த லைன் பை லைன் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு கான்செப்டை படித்து ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு, இந்த இப்போ நீங்கள் வரப்போ 2026க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா பேசிக் நல்லா தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸ் படிக்கலாம். ஸோ இவங்க 100 டேஸ் சேலஞ்சில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 1 அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அது வேணாலும் நீங்கள் அந்த லிங்க்கில் இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.